வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையரசுவை. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மாங்காய் போட்ட ஏரி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மீன் பேரு திலப்பியான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம் ஜிலேபி கண்டன்னு சொல்வோம் இல்லையா, அந்த மீன் தான். வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதை தாளிச்சுக்கணும். வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் இதுல நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்மளுடைய காரத்தை பொறுத்து 3 இருந்து 4 அளவு சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்ததுன்னா 15 இருந்து 20 சேர்த்துக்கோங்க, நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 தக்காளி பழம் நல்லா பழமாக பார்த்து சின்ன சைஸில் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோன்னே நாம இதுல மாங்காயும் கத்திரிக்காயும் சேர்க்க போறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதுல முருங்கைக்காய் சேர்க்கல. இது 3 சேர்க்கும் போது உங்களுக்கு குழம்புக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காயை 2 நறுக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதா கீறி வச்சுக்கோங்க. இப்ப இதுல மாங்காயும் சேர்த்துடலாம். மாங்காய் நல்ல புளிப்பான மாங்காயா இருந்துச்சுன்னா உங்களுடைய தக்காளியோட அளவையும் புளியோட அளவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை, அதனால நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தனியா ஊற போட்டு வச்சிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்ப புளியை நல்லா கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த தண்ணியை சேர்த்துடணும். அதாவது குழம்புக்கு தேவையான தண்ணியையும் இதோடைய சேர்த்துடணும். புளியோட அளவும் அப்படித்தான். பழைய புளியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழம்பு அவ்வளவா டேஸ்ட் கொடுக்காது. அதனால புது புளியா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலாவையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நம்ம காரத்தை பொறுத்து, 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது எல்லாம் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் எப்படி அரைக்கணும்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி ஏரி மீன்கிறது வேகமாவே வெந்துடும். அதனால நல்லா கொதி வந்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போகிடும் இல்லையா, கடைசியில தான் நம்ம அந்த நேரத்துல தான் நம்ம மீனை சேர்க்கணும். இப்ப எல்லா பக்கமும் நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப இதுல நம்ம மீன் சேர்த்துடலாம். இந்த மீன் பொரிக்கிறதுக்கும் சரி குழம்புல போடுறதுக்கும் சரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனா வேகமாவே வெந்துடும். பொரிக்கிறதும் முன்ன பின்ன 2 தடவை திருப்பி போட்டோம்னாவே நம்மளுக்கு வேகமாவே வெந்துடும். நான் இந்த குழம்புல மீன் மண்டையும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்க வேணாம். இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறமா அதிகமா நம்ம உள்ள கரண்டி வைக்க கூடாது, ஏன்னா மீன் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ திரும்பவும் நல்லா கொதி வர வர வெயிட் பண்ணணும். எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு. மேலாப்புல ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல விட்டுறணும். நல்ல எண்ணெய் மேல மிதந்து வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவு தான் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், பெரிய பீஸா. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மேல எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதுல தேங்காய் பாலை அரைச்சு ஊத்தி இறக்கிற வேண்டியது. சில பேர் அந்த அரைச்ச அந்த எதலோட போடுவாங்க. எனக்கு பால் ஊத்துறதுதான் பிடிக்கும், அதனால பால் நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இதுல கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ கொத்தமல்லி தலையை சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மாங்காய் போட்ட ஏரி மீன் குழம்பு தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.